ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயகனுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் அநீதிகளையும் சித்தரித்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஜனநாயகன். அதிலும் குறிப்பா அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்டு தண்டிக்கக்கூடிய ஒரு ஜனநாயகன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோடைய முழு கதை. என்னடா படம் இன்னும் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ள படத்தோட கதையை சொல்றியே அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாம் டீகோட் பண்றது தாங்க. சாட்டை எடுத்து அரசியல்வாதிகளை அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, கரூர் துயர சம்பவம் போன்ற பல விஷயங்கள், அதாவது அரசியல் தொடர்புடைய பல விஷயங்கள் இந்த திரைப்படத்துல காட்சிகளா இடம் பிடித்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் வெளிவந்தா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் சாதா நாட்கள்ல வெளியிருந்தா மக்கள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க. ஏப்ரல் மாசம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் வெளியானா வாக்கு வங்கியிலையும் அரசியல் கூட்டணி கணக்குகளிலும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிறைய பேருங்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் யோசிக்கிறாங்க. இதன் காரணமா இந்த திரைப்படத்திற்கு அதீத அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க.